மாமா? அது இல்ல மாமா. அப்புறம் ஏன் பெருச்சாலி மாதிரி நோன்ற? காலையில இருந்து பசிக்குது, இட்லியே சாப்பிடல. இட்லி தானே? இந்த வீட்டுல வெள்ளை ட்ரௌசர் போட்டு வேலை பாக்குறான்ல, அவன் காலை கடி இட்லி கொடுத்துருவான். என்னையா உன் காதை கூட ரகசியமா? அப்ப காதல தான் சொல்லணும். எங்க மாமா உன் காதை கடிச்சா இட்லி உடுப்பன்னு சொன்னாரு. ரகசியமா சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்லி இருப்பாரு. அதுக்கு காது கடிச்சு புட்டிய. உனக்கு இட்லியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. போயா. ஐயா ஐயா, பசிக்குது, கொஞ்சம் கொடுங்கய்யா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், பல்லே வளர்க்கல. போய் பல்ல வளக்கிட்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடு, தெரியுதா? என்னது பல்ல வளக்க சொல்ற? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வளர்க்கும். என்னது? தண்ணியே வரமாட்டேங்குது. பல்லு பூரா கரியா போச்சு. இந்த பட்டணத்துக்கார பசங்களே இப்படித்தான். பட்டணத்துக்கார பசங்க கட்டிக்கார பசங்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவுன்னு தொட்டியில் தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. வாயை கொப்பளிச்சிட வேண்டியதான். என்ன மாமா தேடுறீங்க? பல்லு விளக்கிட்டேன், வாய் கொப்பளிக்க தண்ணி வேணும். பைப்புலையும் தண்ணி வரல. தண்ணி தானே? பட்டணத்துக்கார பசங்க நமக்கு தெரியாம சின்ன தொட்டியில் தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாம தண்ணியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் அதான் பல்லு வெளியே மூஞ்சி சொல்லிட்டு வரேன். பாத்துறேன். தண்ணி. என்ன மாமா, தொட்டில வாய கொப்பளிச்சிருக்கீங்களா? வாய் மட்டுமா கொப்பளிச்சேன், தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேனே. என்ன ருசி, என்ன ருசி! இந்த ருசி நம்ம கிராமத்து தண்ணியில கூட இல்லப்பா. ஐயோ, என்னப்பா, குடும்பத்துல ஏதாவது தகராறா? அது இல்லையா, மோட்டர் ரிப்பேர். மாவை கரைச்ச புட்டேன், கை கழுவ தண்ணி இல்ல. தண்ணியில நான் கவலைப்படுறேன். அதான் உங்க வீட்டு தொட்டில இருக்கையா? எங்க வீட்டுல தொட்டி இருக்கா? எனக்கு தெரியாம எங்கயா இருக்கு? வாயா காட்டுறேன். இது கூட தெரியாம எப்படி இந்த வீட்டுல வேலை பாக்குற? அருமையான தண்ணி, பிரமாதமா இருக்கும். பட்லரு, இந்த தொட்டில தான் நான் பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவுனேன். இந்த தொட்டி தண்ணியில தான் நான் வாயை கொப்பளிச்சுட்டு குடிச்சேன். அடாடாடாடா, என்ன ருசி, என்ன ருசி! இன்னும் கொஞ்சம் குடிப்போமா? இதையா? ஐயோ, ஏன் வந்துருக்க? இந்த தண்ணி அவனுக்கு கிடைக்கலன்னு பொறாம. சும்மா இருயா. உடைச்ச இப்படி தண்ணி உடனே இதுக்கு உங்க அம்மா அடிச்சு விட்டாங்க. எப்படியா அடிச்சாங்க? மாலு 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 சொல்றாங்க நிக்கா மாலு. இன்னாமோப்பா, தூண்டுறதுக்கு நல்ல சோத்த குடுக்குறானுங்க. ஆடாடாடாடா. என்னடி ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டிருக்கேன்? கால் மேல கால் வேற போடுற, என்ன விஷயம்? என்னாம கூவுற? என் கால நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன? நீ மேட்ர சொல்லு. உன்னை நான் அப்புறமா கவனிக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னத? செக் புக். கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டதுக்கு நானு கலெக்டரா? போமே. அடியாத மாடு படியாது, பாடி. காடி இல்லாம உடம்பு எப்படி இருக்குது? இந்தா வள்ளி உடம்புல ஏதாவது ஆவி பூந்துடிச்சா? இந்த அடி அடிக்கிறாளே. நான் காத்துத்தான் அடிக்கும்னு நினைச்சேன், புயலே அடிக்குது. எங்க விட்டு பிள்ளை இல்ல, எம்மன் நம்பியார் அடி வாங்குற மாதிரி இல்ல. அதை எங்கிட்டே சொல்றியா? நான் யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லுவேன். நீ என்ன எம்மன் நம்பியார்?
காடி அயோத்தியா குப்பம் வெள்ள பண்ணியாட்ட இருந்துக்குன்னு நம்ம கையிலயா வேலை காமிக்கிற டா, உன் எலும்ப முறிச்சு பாயா பண்ணி துணுப்புடுவேன், ஜாக்கிரதை. உன் மூஞ்சில என் கைய வைக்க கஷ்டம். மேடம், அடிபட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல் இருக்கு. ஏதாவது ஒத்தடம் கொடுக்கலாமா? ஐஸ் ஒத்துடும் கொடுக்கலாமா? சுமாரா விட்டு ஒத்தனை கொடுக்கலாமா? இல்லப்பா, வள்ளி அடிச்சு அடிக்கு எருமச்சாணி ஒத்தடம் தான் பெட்டர் ஆயிருக்கும். என்ன சொன்னீங்க? ஐயோ அம்மா, கேக்குறதுக்கு என்ன இனிமையா இருக்கு. இதை இன்னைக்கு கொண்டாடிட வேண்டியது. இப்ப கிழிஞ்சு போன சொக்கா அடடே, அங்கே பாரு அக்கா, இப்ப கிழிஞ்சு போன சொக்கா. அங்கே பாரு அக்கா, இப்ப கிழிஞ்சு போன சொக்கா. இப்ப கிழிஞ்சு போன சொக்கா. அங்கே பாரு அக்கா, இப்ப கிழிஞ்சு போன சொக்கா. பிள்ளையாரு சாமி இந்த பொல்லாத மாமி எங்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஆத்தா ஆட்டமில்ல இப்ப அண்டேலாயிடுச்சு. போட்ட வேஷமில்ல இப்ப சாயம் போயிடுச்சு. பார்த்து பயப்பட வேண்டியது. நான் உனக்கு துணையா இருப்பேனே தவிர தொந்தரவா இருக்க மாட்டேன். நான் வந்து அல்லி இல்லைன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே? அது எனக்கு தெரியும்.
எப்போ நீ என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அல்லி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஏன் உன்னை அல்லின்னு கூப்பிடுறேன்னு நினைக்கிறியா? நீதான் உன் ஊர் என்ன பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய, அதனாலதான். அது பரவாயில்ல, உனக்கு எப்ப சொல்லலாம்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும். இந்தா உனக்கு சாப்பாடு, குழந்தைக்கு பால். பரவாயில்ல, வாங்கிக்க. அனாதையான உனக்கும் இந்த குழந்தைக்கும் நான் எப்பவும் காவக்காரனா தான் இருப்பேன். இப்ப இந்த காவக்காரன் வெளியில போய் படுக்க போறான். தாய்க்கணும், உள்ளே படுத்துக்கலாம். வரட்ட? ஏங்க இது என்னங்க பொட்டி? இஸ்திரி பொட்டி. இஸ்திரி பொட்டிண்டா? இந்த ஒயரை கரண்ட்ல மாட்டி இப்படி நல்லா தேய்ச்சா சுருக்கம் எல்லாம் போய் பளபள பளபளன்னு ஆயிடும். சுருக்கம்லாம் போய் பளபளன்னு ஆயிருமா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. இப்படித்தான் அமுக்கணுமா? என்ன மாமா கொரட்டை விடுறத பார்த்தா வண்டிக்காரன் ஆரன் அடிக்க மாதிரியா இருக்கு. ஐயோ பாவம், மாமா சட்டையெல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்கு. என்ன பண்ணலாம்? நல்லா தேய்ச்சா பல பலண்டு ஆயிரும். சும்மா ஏன் மாமா? ஐயோ வந்துடுறேன். அம்மா அம்மா அம்மா, ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ ஐயோ, அப்பா பாப்பா எப்பா விளக்குன்னு இருக்குதா? விளக்கண்ணையா? எதுக்கு? விளக்கேத்தவா? பின்னால எரியுதியா? நல்லெண்ணெய் தாங்க இருக்கு. அவசர ஆத்திரத்துக்கு வாங்கி வைக்க மாட்டீங்களே? ஆமா, என்னங்க ஆச்சு? பின்னால எரியுதியா? இங்கயா? ஐயோ ஐயோ, என்ன அது? ஐயோ எப்பா உள்ள போயிடாத. ஏன்? சுருக்கு எடுக்கிறாங்க. சுருக்கா? ஆமா, குற்றம் புரி இந்தவன். ஐயோ, நான் என்ன சினிமா பாட்டா பாடுறேன்? நேரங்காலம் தெரியாது உனக்கு. அவ்வையார் ஆகிட்டானுங்களே. ஐயோ, பசி வேற வயித்த கிள்ளுத. அந்த கஸ்மால இன்னாத்த கொண்டு வந்து வச்சுக்கிறானோ. காடி. இந்த பெரிய வீட்டு சாப்பாடே படா பேஜா இருப்பா பாரு. காஞ்ச ரொட்டி, பச்சைக்கறி, வெந்தும் வேவாத முட்டை, உப்ப கொண்டு சொப்புல வச்சுக்கிறான், சீப்ப கொண்டாந்து கையில குடுத்துக்கிறான். இப்படி துண்ணா நமக்கு ஒத்து வராதுப்பா. பாயாக்கியா, கைமா குருமா, கருவாட்டு கோயம்புத்தூர்னா படா மச்சாவா இருக்கும். என்னடா இது கை அருகுத? மணி 9 நைட் ஷோ. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் ரிலீஸ்ல. எம்மா, இன்னைக்கு பிளாக்ல டிக்கெட் செம்ம ரேட்ல ஓடும். சம்பாச்சிருவோம். ஜுஜுபி. கண்ணுங்களா? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்களே. தோஸ்துனா நீங்க தான்ப்பா. அப்பால ஒரு விஷயம், இப்ப நமக்கு கிடைச்சுக்கிற இடம் கிட்ட செமித்தியான இடம். பட்டுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த, குடிக்கிறதுக்கு கோழி சூப்பு, அடாடாடாடாடா ஒரே குஜால் தான். இந்தா கொஞ்சம் திருப்பிக்கின. உங்களுக்கு வரதுக்கு ஆசைக்குதா? நாளைக்கே வந்துருங்க. போட் கிளப் ரோடு 2ஆம் நம்பர் வீடு. இன்னா சதான். இப்ப நம்ம தொழில கவனிப்போம். காமல் இதுங்கெல்லாம் நம்ம தோஸ்துங்க. இதுங்க பத்தி நீ ஏதாவது சொன்ன மௌல டாப் எகிரிடாமா. என்னடி சொல்ற? நான் சொன்ன டியா இல்லம்மா, இந்த ஆடு குரங்கு எல்லாம் உன் தோஸ்தான்னு கேட்ட. ஓய், ஆடு குரங்குன்னு சொன்ன கும்மா குத்து குத்திடுவேன். அது மிஸ்டர் சத்யம்.
மிஸ்டர் சிவம், மிஸ்டர் சுந்தரம். சத்தியம் சிவம் சுந்தரம். ஆஹா, திருப்புகழ் மந்திரம். இத பாருமே, இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீட்ல தான் இருப்பாங்க. அதுக்கு நாஸ்தா குடுக்கறது, காபி குடுக்கறது, துணி துவச்சு போடுறது, அதுங்க ஏதாவது கஸ்மாலம் பண்ணிச்சீங்கன்னா கழுவி விடுறதுலாம் உன் வேலைதான். நானா? தொத்தேரி சால்னா காடி நானாவா? இல்ல, இதெல்லாம் நானே செய்யட்டுமான்னு கேட்டேன். நீ தான் செய்யணும். அத்தை விட இந்த வீட்ல உனக்கு வேற என்ன வேலைக்குது? தண்ட சோறு. கமன்யா. மாமா மசால் வடை, மசால் வடை, மாமா மாமா மசால் வடை, மசால் வடை, மாமா. ஏய், கடைசியில மாமா மசாலா வடை ஆக்கிட்டியா? அது இல்ல மாமா, இந்த வீட்டுல நான் இருக்கிறது போதாதுன்னு இந்த குரங்கு வரையா? கவலையே படாத, நீ கருங்குரங்கு அது செங்குரங்கு. இதெல்லாம் நம்ம தோஸ்துங்க. இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போதுங்க. இந்த வீட்லயா? வர வர நம்ம வீடு தேவர் பிலிம்ஸ் வேற ஆயிடுச்சு. என் தலை எழுத்து. இதுக்கெல்லாம் காபி போட்டு தர வேண்டியிருக்கு. சாப்பிட்டு தொலை. என் மூஞ்சில காபி அடிச்சிருச்சே. ஏமா, காபில என்ன போட்டீங்க? சக்கரை தாயா போட்டேன். ஐயையோ, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இது பங்களாவுல வளர்ந்தது. சுகர் பேஷண்ட். சக்கரை போடக்கூடாது. தெரியாம போட்டுட்டேன்ப்பா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அத கவனிங்க. பிரியாணி ஆக போற ஆட்டுக்கு பந்தாவா பாரு. இந்தா குடிச்சு தொலை. ஏமா, இப்ப என்ன பண்ணீங்க? நீதானப்பா சொன்ன காப்பில சக்கரை போடக்கூடாதுன்னு. அதான் சக்கரையே போடல. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. இது குப்பத்துல வளர்ந்தது. இதுக்கு சர்க்கரையை அள்ளி கொட்டணும், இல்லன்னா முட்டும். ஒவ்வொன்னா சொல்றியே, மொத்தமா சொல்லி தொலைக்க கூடாதா? சுந்தரத்தையாவது ஒழுங்கா கவனிங்க. ஐயோ, இனி அது என்ன பாடுபடுத்த போதோ. அம்மா, சுந்தர சார், காபி தனியா சக்கரை தனியா கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா குடிங்க, இல்லன்னா விட்டுடுங்க. ஐயோ, இப்ப என்னம்மா பண்ணீங்க? காபி தனியா சக்கரை தனியா கொடுத்தப்பா. இத கூட கலந்து கொடுக்க முடியலையான்னு அதுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் கால்ல தள்ளிடுச்சு. இனிமே இது கிட்ட எல்லாம் பார்த்து நடந்துங்க, இல்ல பொறாண்டிடும். என்னையா? என்னங்க சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லையா? ஓ. ஏயா, அதானே? ஐயோ பாவம், கொடுங்க. கொடுத்துடலாமா? இந்தா. அல்லே அல்லே. அப்பா, என்ன வெயில் தெரியுமா? வேலையே பார்க்க முடியல. எல்லாம் குழந்தைக்காக எழுந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குற? நன்றி கூட இல்லையா? இந்தா, உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க, வந்ததுல இருந்து ஊம மாதிரி நடிக்கிறேன். வாயுள்ள புள்ளதான் பிழைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாயில்லா புள்ள மாதிரி நடிச்சும் சில பேர் பிழைக்கிறாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அலி, நான் ஊம மாதிரி நடிச்சதை நீ பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்ல, அதான் இப்படின்னா. நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது பால் இல்லைங்க, விஷம். ஊரை ஏமாத்தி வாங்கின அந்த பால் இந்த குழந்தைக்கு கொடுக்கறத விட பட்னி போட்டு கொன்னுடலாம். போது நிறுத்து. எனக்கு மட்டும் பிச்சை எடுக்கணும், ஊரை ஏமாத்தணும் ஆசையா? படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அதான். ஆமா, படிச்ச பல பேர் இப்படித்தான் பேசிக்கிறாங்க. முயற்சி பண்ணா மூட்டை கூட தூக்கலாம். இத பாருங்க, முதல்ல அதை இங்க இருந்து எடுத்துட்டு போடுங்க. அதை தொட்டாலே பாவம். கரெக்டான ஆளுன்னு. இந்தாங்க பணம்.